இன்றைய சூழலில் ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இல்லை ஜாப்க்கு சர்ச் பண்ணிகிட்ருக்கவங்க, ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எக்ஸாம்ஸ் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமாயிடுச்சு. என்னோடய ஸ்கூல் டேஸில் சின்ன சின்ன வெற்றிகளை நான் அடைய காரணமாக இருந்த டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் உங்களுக்கு ரூபி அக்கா கேட்டுக்கொண்டதன் பேரில் வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்கான பதிவு தான் இது. நான் அதுதான் 100% ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது நான் வாங்கின ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்ம எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், அதாவது ஸ்கூல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருந்தாலும், 10th 12th எக்ஸாம்ஸாக, இல்லை நடுவில் 6th 7th 8th அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம்ஸாக இருந்தாலும், இல்லை கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க வேண்டிய ஸ்டெப்பு சிலபஸ் தான். சிலபஸ் நம்ம முதல்ல வாங்கி அதை வச்சு ஒரு பிளான் போடணும். நெக்ஸ்ட்டு டைம் டேபிள் போடணும். எவ்வளோ நாட்கள் இருக்குது நமக்கு எக்ஸாமுக்கு, அந்த சிலபஸையும் அந்த நமக்கு இருக்கிற டைமையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ப்ரிப்ரேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சும்மா சாம்பிளுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, இப்போ 7th 8th படிக்கிறாங்க, இல்லை 12th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேரண்ட்ஸு கண்டிப்பாக அதில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மற்றவங்களாம் நம்ம ஓரளவு அவங்க பண்ணிக்கலாம். நான் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு 10th சிலபஸில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி நான் ஒரு போர்ஷன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதை தான் முதல்ல பண்ணணும். சிலபஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா 10th, அதை இந்த சைடு எழுதியிருக்கேன். அதே மாதிரி அதில் இருக்க யூனிட்ஸ், இப்போ தமிழில் 10 யூனிட்ஸ், இங்கிலீஷில், இப்போ சயின்ஸில் நார்மலாக நமக்கு 3 ஸ்ப்ளிட்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி அதை எழுதியிருக்கேன். டோட்டலாக 20 யூனிட்ஸ். அதில் ஃபிசிக்ஸில் 6, கெமிஸ்ட்ரியில் 8, பயாலஜியில் 6. இது மாதிரி சோஷியல்லையும் அப்படி தான். அது உள்ள 3 யூனிட்ஸ், அதாவது 3 பார்ட்ஸாக இருக்கும்ல, அதோடதையும் நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த தமிழில் இருக்க 10 யூனிட்டையும் எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிறத நான் இப்போ என்னால் 10 யூனிட்ஸை 10 டேஸில் முடிக்க முடியும். அது மாதிரி ஒன்றும் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டை ஈஸியாக படிச்சிருவோம். கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பொறுத்து அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு டேஸ் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கோ அதை எத்தனை நாளாக, இப்போ இதில் ஒரு யூனிட்டை ஒரு நாளில் என்னால் படிக்க முடியும். ஒரு சிலருக்கு ஒரு யூனிட்டு 2 days தேவைப்படும். இல்லை ஒரு சிலரால் 2 யூனிட்டை ஒரு நாளில் கூட படிச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ டேஸ் நான் ஒன்றுக்கும் அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். இப்போது சயின்ஸில் ஒரு 40 days தேவைப்படுது அப்படின்னா 20 யூனிட், ஒரு யூனிட்டுக்கும் 2 நாள் எனக்கு இதில் தேவைப்படுது. அதே மாதிரி தான் சோஷியலுக்கும் டோட்டலாக 20 யூனிட்ஸ் இருக்குன்னா அந்த ஒரு யூனிட்டை எனக்கு 2 days படிக்க தேவைப்படும். இல்லை உங்களுக்கு இப்போ சில பேருக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்னா இது 2 days இல்லை, ஒரு யூனிட்டுக்கே 3 days நமக்கு தேவைப்படுது அப்படின்னா 15 into 3 நீங்கள் 45 days கூட இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முதல்ல நம்ம பிளான் போட்டுக்கணும். அதே பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக சயின்ஸை முடிக்கிறதுக்கு எனக்கு 40 days தேவைப்படுது. அதில் ஃபிசிக்ஸுக்கு 10 days, கெமிஸ்ட்ரி 20. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் யூனிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இங்கே எழுதியிருக்கேன். அதனால் எந்த டாப்பிக்கு அதிக யூனிட்ஸ் இருக்கோ அதுக்கு அதிக டேஸ் நம்ம ஒதுக்கிடணும். ஸோ பயாலஜிக்கு 10 days ஒதுக்கியிருக்கேன். இது எல்லாமே ஒரு சாம்பிளுக்காக தான். ஸோ சேம் சோஷியல்லையும் அப்படி தான். சிவிக்ஸில் 8 இருக்கிறதுனால சிவிக்ஸ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான நாள் இங்கே நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா டேஸுக்கும் நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் நம்மளால் மார்னிங் எந்த டைம்லேயும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டேட்ஸு, இப்போ நான் இங்கே 1, 2 போட்டிருக்கேன், August 2. அது அடுத்து ஒரு நாள் விட்டுட்டேன். ஏன்னா இப்போ நமக்கு எங்கேயாவது போகிற பிளான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அந்த டேஸை நீங்கள் விட்டுட்டே தான் டைம் டேபிள் போடணும். இதில் ஆட் பண்ணிக்கக்கூடாது. எந்த டேஸு டைம்லாம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாதோ, ஸ்டடி பண்ண முடியாதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும்.
அப்படி தான் நம்ம டைம் டேபிள் போடணும். அதே மாதிரி டைமிங்கும் சில பேர் மார்னிங் எழுந்திரிச்சு படிப்பாங்க, சில பேர் நைட்டு படிப்பாங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ கன்வீனியண்ட்டான டைமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணுறவங்க டே டைமில் போட முடியாது, மார்னிங் ஈவினிங் மட்டும்தான் அவங்க போட்டுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மாதிரி நான் டைமிங்லேயும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தான் போட்டிருப்பேன், 8 to 9. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்கு, அடுத்து 1 ஹவர், அப்புறம் பிரேக்கு. அதே மாதிரி லன்ச் டைமு இந்த இடத்துல 1 ஹவர் சம்திங். அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் விட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சம் பிரேக் 10 to 15 மினிட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் கண்டிப்பாக கேப் விடுறது ரொம்ப நல்லது. அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் கேட்குறதோ, மூவிஸ் பார்க்குறதோ, இல்லை வீட்டில் இருந்தால் டிவி பார்க்குறது, இல்லை வந்து ஃபோனில் ஏதாவது கேம் விளையாடுறது, அந்த மாதிரி எதில் டைம் ஸ்பெண்ட்னால் நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆகுமோ அதில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி கேப் விட்டு படிக்கிறப்போ நமக்கு வந்து ஈஸியாக அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 8 o'clock நான் போட்டிருக்கேன் இல்லையா, சிவிக்ஸ்ன்னு நான் போட்டிருக்கேன்னா அது எனக்கு அவ்வளோக்கா என்ன சொல்கிறது பிடிக்காத சப்ஜெக்ட்டு. மார்னிங் எழுந்த உடனே நம்ம பிரெயின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எதை படித்தாலும் நல்லா சேவ் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து, இல்லை டஃப்பான நம்ம எது ஃபீல் பண்ணுறோமோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரம் நமக்கு சுத்தமாக அந்த டைமில் படிக்கணும்னு தோணவே தோணாது. இது படிக்கணும் போல் இருந்துச்சுன்னா நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கலாம். பட் ஓகே, மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எதை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ முடிஞ்ச அளவு நீங்கள் மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எது டஃப்பான சப்ஜெக்ட்டோ, நான் சிவிக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல இந்த மார்னிங் எல்லாமே சிவிக்ஸ், ஜியாகிரஃபி அப்படின்னு போட்டிருப்பேன் மார்னிங்கு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா டேட்ஸ்க்கும் போட்டுக்கலாம். நான் சாம்பிளுக்கு 3 dates போட்டிருக்கேன். அந்த மாதிரி டஃப்பான சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னும் வேறு என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்ம லன்ச் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஆக்சுவலாக. அந்த டைம்லையும் லஞ்சுக்கு அப்புறமும் முடிஞ்ச அளவு ரைட்டிங் ஒர்க் இருக்கிற சப்ஜெக்டாக போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டாக போட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. தமிழ்லாம் வந்து நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எனக்கு சொல்கிறேன் ரொம்ப பிடிக்கும் படிக்கிறது. ஸோ அந்த டைம் அதில் நான் அப்படி போட்டிருக்கேன். அதே மாதிரி மேத்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தூக்கம் வராமல் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பயாலஜியில் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் முன்னாடியோ இல்லை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமோ ரைட்டிங் ஒர்க் இருக்கிற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா எந்த டைமும் நைட்டாக இருந்தாலும் இல்லை ஈவினிங் முடிக்கிறோமா, எந்த டைமில் நம்ம அன்னைய ஸ்டடீஸை முடிக்கிறோமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இங்கே படிச்சிருக்கேன்னா இதில் ஒரு சிலது வந்து நமக்கு மறக்கிற மாதிரி இருந்திருக்கும். என்ன தான் படித்தாலும் ரிவைஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மறக்கும். அதை வந்து இங்கே ரிவைஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இதோடு சேர்த்து அடுத்த நாள், அதாவது இந்த செகண்ட் அன்னைக்கு மார்னிங் 8க்கு முன்னாடி டைம் கிடச்சிச்சினாலும் முன்னாடி நாள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் நான் மெமரி டிப்ஸில் சொல்லுவேன். இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரு டைம் படித்தாலே ஒரு 3 days கழிச்சு கூட ஞாபகம் இருக்கும், அவங்க ரிவைஸ் பண்ண தேவையில்லை. மற்றபடி நமக்கு மறக்குது அப்படின்ட்டு தோணும் இல்லையா, அப்பெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக மறக்கவே இன்னொரு இந்த ரிவிஷன் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால என்ன யூஸ்னால், இப்போது இதுக்கு வந்து 1 hour நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஒதுக்கிருக்கோம். சப்போஸ் அந்த டைமில் அதை முடிக்க முடியல, பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதையும் இந்த டைமில் நம்ம கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை இப்போ நான் August 1லேருந்து நான் டேட் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி நாள், இதுக்கு ஒரு 5 days முன்னாடி 10 days முன்னாடி என்னால் படிக்க முடியுது அப்படின்னா நம்ம அதுலேருந்து இந்த டைம் டேபிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த நாளுக்குள்ளே நம்ம அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இல்லைனா அந்த கடைசியாக போட்டு இப்போ நான் 1 month இல்லை வந்து ஒரு 10 months நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க டைம் டேபிள். 1 year கழிச்சு எனக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா, அதாவது இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், TNPSC இல்லை டெட்டோ இல்லை கேட் எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி எக்ஸாம் நமக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த 1 yearக்கு நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த 12 months நம்ம டைம் டேபிள் போடக்கூடாது. ஒரு 10 months மட்டும் தான் டைம் டேபிள் போடணும். மீதி 2 months வந்து கவர் பண்ணாத போர்ஷன்ஸ்க்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம டைம் விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த நம்ம போட்டு டேட்குள்ளே முடிக்க முடியல, அது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இழுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இல்லை வேறு வெளியில் போகிறோம், ஒரு 4 days 5 days கேப் விட்டுருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். முடிச்சிட்டோமா இல்லையா, இதில் வந்து 2 units முடிச்சிட்டோம், இப்போ சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில் 3 units முடிச்சிட்டோம், பயாலஜியில் 4 units, அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன முடிச்சிருக்கோம், இன்னும் நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்றதுக்கு. இது மாதிரி தேர்வுகளுக்கான பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சமாவது பயனுள்ளதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தேர்வுக்கு தயார் செஞ்சிட்ருக்கவங்களுக்கும் குழந்தைகளை கவனிக்கிற பெற்றோர்களுக்கும் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.